வந்தமைக்காக நன்றி கூறிக்கொண்டு தனிநபர் இந்த நாடு 3 தசாப்தங்களாக ஒரு பாரிய துன்பத்துக்கும் கஷ்டத்திற்கும் அழிவுக்கும் முகம் கொடுத்துவிட்டு கடந்த 3 வருடங்களாக ஒரு சமாதான சூழல், ஒரு மக்கள் மத்தியிலே ஒரு நிம்மதி, அச்சமில்லாமல் வாழ்கின்ற ஒரு நிலைமை இன்று ஏற்பட்டிருக்கின்றது. இந்த வேளையிலே போராடிய நாடு கேட்டு அல்லது நாட்டை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்று தனிநாடு கேட்டு போராடிய அந்த இயக்கம் இன்று இல்லாத நிலையிலே அந்த இயக்கத்தில் இருந்த 11,000க்கும் மேற்பட்டவர்கள் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட பயிற்சிகளையும் அவர்கள் பெற்று இன்று தங்களுடைய வீடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட இந்த ஆணைக்குழு பிரேரித்திருக்கின்ற விடயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதிலே இந்த நாட்டின் அதிகமான மக்கள் விருப்பமுள்ளவர்களாக இருப்பதையும், அதிகமான இந்த பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகள் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதிலே அதிலே சில விடயங்களையும் அல்லது இன்னும் சில விடயங்களை அதைவிட சில விடயங்கள் அதிலே விடுபட்டிருக்கின்றது என்று சொல்லுகின்ற நிலைமையை நாங்கள் காண்கின்றோம். எங்களுடைய கட்சி இது சம்பந்தமாக ஜனாதிபதி அவர்களினால் எல்லா கட்சி தலைவர்களையும் அழைத்து சம்பந்தமாக கருத்துக்களை கோரிய பொழுது இந்த விடயங்களை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், இங்கு சொல்லப்பட்ட விடயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்னும் சில விடயங்கள் இங்கே விடுபட்டிருக்கின்ற விடயங்களையும் நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். குறிப்பாக இந்த ஐயா சம்பந்தன் அவர்கள் இங்கு இருக்கின்றார். அவரை பற்றி சில தினங்களாக பத்திரிகைகளிலே நான் பார்த்து வருகின்றேன். தேசிய கொடியை ஏந்திவிட்டார் என்று மாவை சேனாதிராஜா அவரும் ஒரு மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் மன்னிப்பு கோருகின்றோம் என்று பகிரங்கமாக கேட்டிருந்தார். தேசிய கொடி என்பது சம்பந்தன் ஐயாவுக்கோ அல்லது ரிஷாட் பதுதீனுக்கோ அல்லது மங்கள சமரவீரவுக்கோ அல்லது மஹிந்த ராஜபக்சவுக்கோ எல்லோருக்கும் சொந்தமானது. இது எங்களுடைய நாடு. இந்த நாட்டுக்கு ஒரே ஒரு தேசிய கொடிதான் இருக்கின்றது. அதை ஏற்றுக்கொண்டு இந்த பாராளுமன்றத்திலே நாங்கள் அத்தனை பேரும் சத்திய பிரமாணம் செய்திருக்கின்றோம். எனவே அவ்வாறு ஒரு மூத்த அரசியல்வாதி தேசிய கொடியை தூக்கியது ஒரு பிழை என்று சொல்லுவாராக இருந்தால், இந்த நாட்டிலே 30 வருடங்கள் புரையோடி போயிருந்த இந்த பிரச்சினை, ஒவ்வொரு இனத்தை இன்னொரு இனம் அளிக்கின்ற இந்த நாட்டிலே பல இன்னல்களை நாங்கள் அனுபவித்த சமூகங்கள் மக்கள் இந்த நாட்டிலே இருக்கின்ற பொழுது ஒரு மூத்த அரசியல்வாதி அவ்வாறு ஏன் மன்னிப்பு கேட்டார் என்று எனக்கு தெரியவில்லை. மீண்டும் அப்பாவி இளைஞர்களை தூண்டி இன்னும் ஆக்ரோஷத்தையும் ஆத்திரத்தையும் தூண்டி சம்பந்தன் ஐயாவுக்கு எதிராக அல்லது ஒரு பிறலையை குழப்ப வேண்டும் என்றோ மாவை சேனாதிராஜா அல்லது இந்த நாட்டிலே இன்னும் ஒரு மாவை சேனாதிராஜா எம்பி. எனவே அவ்வாறான ஒரு நிலை மாற வேண்டும். இவ்வாறு சிங்கள இனத்திலும் இருக்கிறார்கள், சிங்கள இனவாதிகள் இருக்கிறார். அண்மையில் நாங்கள் பார்த்தோம், தம்புள்ளையிலே ஒரு பள்ளிவாசலை போய் மிக மோசமாக கேவலமாக, ஒரு மதகுரு என்று கூட சொல்ல முடியாது, அது எந்த மதகுருவா இருந்தாலும் நாங்கள் அவரை எங்களுடைய கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. அதே போல அவ்வாறு மிக கேவலமாக ஒரு மனிதன், ஒரு சாதாரண மனிதன் கூட அவ்வாறு செய்ய முடியாது. ஒரு மதகுரு அவ்வாறு அந்த உடையை உடைக்கும். அந்த கௌரவமான பௌத்த மதம் ஒரு மேன்மையான மதம். அந்த மதம் மதங்களை மதிக்கின்ற விடயத்தையும் மற்ற மதத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் அந்த மதம், பௌத்த மதம் சொல்லுகிறது. மனிதர்கள் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு பண்பானவர்களாக இருக்க வேண்டும் என்று பௌத்த மதம் சொல்லுகின்ற பொழுது அந்த மத குரு என்று அன்று கேவலமாக, இந்த முறை நாங்கள் பௌத்த கொடியோடு வருகிறோம், இன்னும் ஒரு முறை நாங்கள் வருவது இப்படி அல்ல, நாங்கள் வேற முறையில் வருவோம் என்று போலீசாருக்கு பகிரங்கமாக சொல்லுகின்ற அளவுக்கு இந்த நாட்டிலே சட்டம் இருக்கின்றது, போலீசார் இருக்கிறார், நீதிமன்றம் இருக்கின்ற பொழுது ஒரு மதகுரு சட்டத்தை கையிலே எடுத்து மிக கேவலமாக அவ்வாறு நடந்து கொண்டதை இந்த நாட்டிலே வாழுகின்ற அத்தனை முஸ்லிம்களும் வன்மையாக எதிர்த்தார்கள். அதே போல பௌத்த கட்சிகள், பௌத்த அரசியல்வாதிகள், ஏனைய பௌத்த மதகுருமார்
அதே போல தமிழ் கட்சிகள், சிங்கள கட்சிகள், அத்தனை கட்சிகளும் அதை எதிர்த்தமையை நான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏன் நான் அதை சொல்லுகின்றேன் என்று சொன்னால், இன்னும் இவ்வாறான கேவலமான விடயங்கள் அன்று தமிழ் மக்களை தூண்டிவிட்டு தமிழ் மக்களுக்கு தேவையான அடிப்படை விடயங்களை கூட கொடுக்க மறுத்த சிங்கள தலைமைகள் செய்த பிழையினால் தான் ஆயுதம் ஏந்த வேண்டிய தேவை ஏற்பட்டது. ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வந்த அன்றைய பெரும்பான்மை கட்சிகள் தங்களுடைய கதிரைகளை அதிகரிப்பதற்காக அந்த சிறுபான்மை இனத்தை காட்டிக் கொடுத்து அல்லது சிறுபான்மை இனத்துக்கு அவர்களை மிகவும் துன்பியல் படுத்தியதனால் அவர்களுக்குரிய கொடுக்க வேண்டிய உரிமைகளை கூட கொடுக்காத காரணத்தால் இந்த நாடு அழிவின் உச்சத்துக்கு சென்று இந்த நாடு இன்று 30 வருடங்களில் அப்பாவி சிங்கள இளைஞர்கள், இராணுவ போலீஸ் சேவைகளில் இருந்த அப்பாவி சிங்கள அல்லது தமிழ் முஸ்லிம் இளைஞர்கள், அதே போல அப்பாவி தமிழ் இளைஞர்கள் ஆயுதம் தூக்கி பலவந்தமாக புலிகளினால் கடைசி காலங்களிலே பலவந்தமாக ஆயுத போராட்டத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டு இந்த நாட்டிலே மிகவும் ஒரு பெரிய அழிவை இன்று என்னுடைய பகுதிகளிலே வன்னியிலே போய் பார்த்தால் ஒவ்வொரு வீட்டிலும் ஒருவரை இழந்த வீடுகள் அல்லது விதவைகள் அல்லது அவ்வாறு கேவலமான கஷ்டமான ஒரு துன்பமான வாழ்க்கை வாழுகின்ற நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த நிலை மாற வேண்டுமாக இருந்தால் இங்கு ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கலாம், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருக்கலாம், ஜேவிபியாக இருக்கலாம், தமிழ் கூட்டமைப்பாக இருக்கலாம், முஸ்லிம் கட்சிகளாக இருக்கலாம், நாங்கள் அத்தனை பேரும் இந்த எல்எல்ஆர்சியில் இருக்கின்ற நியாயமான விடயங்களை இந்த நாட்டுக்கு அல்லது இந்த வேறு இனத்துக்கு அல்லது யாருக்காவது பாதிப்பில்லாத அதிகமான விடயங்களை இந்த நடைமுறைப்படுத்துவதிலே பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய கட்சி சார்பாக நான் இந்த சபையிலே வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போல அன்புள்ள தமிழ் கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். 1 லட்சம் முஸ்லிம் சகோதரர்கள் புத்தளத்திலும் அங்குமிங்கும் அகதியாக இருக்கிறார்கள். அவர்கள் வந்து குடியேற வேண்டும் என்று அண்மையிலே சம்பந்தன் ஐயா அவர்கள் அழைப்பு விடுத்ததாக நான் பத்திரிகையிலே கண்டேன். அதற்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் கூறுகின்றேன். ஆனால் அங்கு வேலை செய்த ஆசிரியர்கள், அங்கு வேலை செய்த பல வருடங்களாக கேஷுவலாக அல்லது நிரந்தரமாக பணிபுரிந்த அரசு உத்தியோகத்தர்கள் மாற்றங்கள் எடுத்துக்கொண்டு அல்லது அவர்கள் அங்கு சேவைக்காக வருகின்ற பொழுது அதை சில தமிழ் ஊடகங்களிலே சில பாராளுமன்ற, எல்லாரும் அல்ல, வன்னியிலே உள்ள பாராளுமன்ற தமிழ் கூட்டமைப்பு உறுப்பினர்கள் மிக மோசமாக இவர் ஏதோ முஸ்லிம்கள் எல்லாம் வந்து வடக்கை பிடிக்க வருகிறார்கள் என்று பேசுவதை நான் பார்க்கின்றேன். இந்த நிலை மாற வேண்டும். அவர்கள் 1 லட்சம் முஸ்லிம்கள் முகாம்களில் இருந்தவர்கள் செய்த உத்தியோகத்தை அவர்கள் ஊருக்கு வருகின்ற பொழுது அந்த உத்தியோகத்தோடு தான் வர வேண்டும். 150 முகாம் அதிகாரிகள் அந்த பிரதேசத்திலே 15 வருடங்களாக இருந்தவர்கள் அங்கு வருகின்ற பொழுது அரச சேவைக்குள் உள்வாங்கப்பட்டு வந்தார்கள். 15 வருடங்களாக அரச சேவையில் இருந்தவர்கள் லட்சයක් මිනිසු ඒකෙන් රස්සාව சுலுகானாக்கு. எனவே அதை ஒரு பெரிய விடயமாக அந்த மக்களுடைய அழிவை நீங்கள் சிந்திக்க வேண்டும். 1 லட்சம் மக்களுடைய அழிவு, அத்தனை வீடுகளையும் இழந்தார்கள். அவர்கள் நாடு கேட்கவில்லை, அவர்கள் நாட்டை பிரிக்குமாறு சொல்லவில்லை, அவர்கள் நிம்மதியாக சுதந்திரமாக வாழ்ந்த ஒரு சமூகம். அவர்களை துரத்தி அந்த புலிகள் துரத்திய பொழுது நீங்கள் புலிகளுக்கு ஆதரவாக அரசியல் செய்தவர்கள். அவ்வாறு செய்த நீங்கள் அவர்கள் செய்த அந்த அழிவில் பங்கிலே உங்களுக்கும் ஒரு சிறு பங்காவது இருக்கின்றது. எனவே நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நீங்க உங்களை சொல்லலையா? எனவே அவ்வாறு நான் என்ன சொல்லுகின்றேன் என்று சொன்னால், நீங்கள் அவ்வாறு கேவலமாக நடத்தினால் இந்த 1 லட்சம் முஸ்லிம்களும் நாளை பாதைக்கு வந்து உங்களுடைய இந்த கருத்துக்களுக்கு எதிராக இந்த நாட்டிலே வாழுகின்ற அத்தனை 20 லட்சம் முஸ்லிம்களும் அவர்களோடு சேர்ந்து உங்களுக்கு எதிராக இன்னும் ஒரு ஆணைக்குழுவை புலிகள் செய்த அநியாயத்துக்காக இதை கண்டறிவதற்கு இந்த ஜனாதிபதியிலே நாங்கள் கேட்க வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்பட்டு, எத்தனையோ கிராமங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் வாழ்ந்த முஸ்லிம்கள் வாழ்ந்த கிராமங்களிலே விடுதலை புலிகளுக்கு மாவீரர் குடும்பங்களை கொண்ட தனி கிராமம் ஒன்று மன்னாரில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறெல்லாம் இருக்கின்ற பொழுது நாங்கள் அதை எதிர்க்கவில்லை, ஏதோ அமைந்து விட்டார்கள், அதெல்லாம் பிழை என்று நாங்கள் சொல்ல வரவில்லை. ஆனால் எங்களை வாழ விடுங்கள். இந்த மக்கள் வருகின்ற பொழுது மன்னாரில் ஒரு மன்னார் பிஷப், நான் இதை சொல்ல வேண்டும், மன்னார் மத குரு ஒருவர் இருக்கிறார், அவர் சொல்லியிருக்கிறார், முஸ்லிம்களுக்கு காணிகளை விற்று விடாதீர்கள். ஒரு கத்தோலிக்க பெண்மணி என்னிடத்திலே வந்து சொன்னார், நான் என்னுடைய காணி விற்க நான் சென்ற பொழுது எங்களுடைய பிரதேசத்தில் இருந்த முஸ்லிம்களுடைய காணிகளை மலிந்த விலைக்கு அண்மையில் நாங்கள் வித்து விட்டோம், சிலர் அடாத்தாக பிடித்திருக்கிறார்கள். ஒரு குடும்பம் வந்து வாழ வந்த பொழுது நான் அந்த விலைக்கு விற்க பொழுது என்னை அழைத்து உனக்கு நான் சாபமிடுவேன் முஸ்லிம்களுக்கு காணி விற்றால் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் நாங்கள் எங்கே அந்த மக்கள் போய் வாழ்வது? அரச காணிகளை அந்த மக்கள் குடியேற சென்ற பொழுது அந்த மன்னார் பிஷப் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பிக்கிறார், இந்த முஸ்லிம்கள் வந்து காட்டை அடாத்தாக பிடிக்கிறார்கள் என்று. இந்த மக்கள் அந்த மன்னாரை சொந்தமானவர்கள், அவர்கள் அங்கு வந்து குடியேறாவிட்டால்
ஜனாதிபதிக்கு அனுப்பின கடிதத்தின் கொப்பி எனக்கு ஜனாதிபதி அனுப்பியிருந்தார். நான் பார்த்தேன், சாட்சியாக கொண்டு வந்திருக்கின்றேன் காட்டுவதற்கு. அப்ப மக்கள் இருந்த காணிகளிலே தமிழ் மக்கள் குடியேறினால் அல்லது வேறவர்கள் குடியேறினால் அல்லது இராணுவங்கள் அவிக்கப்பட்டால், இந்த மக்கள் அகதிகளாக சென்றவர்கள் வந்து குடியேறாவிட்டால் எங்கே போய் கடலிலா பாய்வது? எனவே நாங்கள் நாடு கேட்கவில்லை அல்லது காணி அதிகாரங்களை எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்கவில்லை. எங்களுடைய மக்களுக்கு வாழ்வதற்கு 10 பேஜ் அல்லது 20 பேஜ் அல்லது அரை ஏக்கர் காணி அந்த மக்கள் விவசாயம் செய்வதற்கு வழங்க வேண்டும் என்பதான் கேட்கின்றோம். இதை கூட இந்த தமிழ் கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சிலர் அல்லது அந்த மத பெரியார்கள், மதத்தை போதிக்க வேண்டியவர்கள், இனங்களுக்கு இடையிலே உறவை உண்டாக்க வேண்டியவர்கள், தம்முலையிலே செய்த சாதுவை போலதான் நான் அவரை பார்க்கின்றேன். இவ்வாறு கேவலமாக தயவு செய்து நடக்க வேண்டாம் என்று இந்த உயர் சபையிலே நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். மிக நாங்கள் மன உளைச்சலோடு இருக்கின்றோம். தமிழ் மக்களுடைய போராட்டங்களை நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை. நியாயமான தீர்வு கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். இந்த அமைச்சர் பதவிகளை நாங்கள் வகித்தாலும் இந்த நாட்டிலே சிங்களவர்களும் தமிழர்களும் முஸ்லிம்களும் கத்தோலிக்கரும் சம உரிமையோடு வாழ வேண்டும். இது எங்களுடைய நாடு. சிங்கக்கொடி எங்களுக்கு சொந்தமானது. இந்த நாடு எல்லோருக்கும் சமமான உரிமை இருக்கின்றது. எனவே எங்களையும் வாழ விடுங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். 1 லட்சம் முஸ்லிம்களும் அங்கு போய் குடியேற வேண்டும். அவர்கள் புத்தளத்திலே அகதியாக இன்னும் இருக்க முடியாது, அல்லது நீர்கொழும்பிலே இருக்க முடியாது, அண்டாபுரத்தில் இருக்க முடியாது. புலிகள் செய்ததை அதை நீங்கள் அங்கீகரிக்காதீர்கள். நீங்கள் நின்று செய்ய வேண்டியவர்கள் தமிழ் கூட்டமைப்பு நின்று பாருங்கள் எங்கே செய்ய வேண்டும். இதுவரை அவ்வாறு செய்யாமல் ஒரு சிலர் அந்த மத பெரியாரோடு சேர்ந்து கொண்டு இந்த மக்களுடைய குடியேற்றத்தை தடுக்கிறார்கள். எனவே நான் ஒன்றை சொல்கிறேன், என்னுடைய உயிர் இருக்கும் வரை நான் அதற்காக இந்த குடியேற்றத்தை செய்வதிலே என்ற உயிர் போனாலும் நான் விட்டு கொடுப்பதற்கு உயிரை கொடுத்தாவது அத்தனை மக்களையும் புலிகள் துரத்தி அத்தனை மக்களையும் அந்த மண்ணிலே கொண்டு போய் குடியேற்றுகின்ற பணியை நான் செய்வேன். எனவே மறைமுகமாக ஒன்றை முன்னுக்கு சொல்லிவிட்டு பின்னுக்கு கொண்டே சொல்லாதீர்கள் என்று நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம். எனவே மாண்புமிகு ஜனாதிபதிக்கு கடமை இருக்கின்றது. இருக்கின்ற மூத்த தலைவர்கள் திஸ்ஸ விதாரண, தினேஷ் குணவர்தன, இன்னும் இருக்கின்ற அரசியல் தலைமைகள் நீங்கள் இந்த விடயத்திலே, அதே போல மங்கள சமரவீர, ஜான் அமரதுங்க, சம்பந்தன் ஐயா, அனுர குமார் திசாநாயக்க, நீங்கள் எல்லோரும் இந்த முஸ்லிம்களை கொண்டு போய் அந்த மண்ணிலே குடியேற்றுகின்ற விடயத்திலே ஒட்டுமொத்தமாக நீங்கள் எல்லோரும் உதவி செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. இந்த நாட்டிலே புலிகள் செய்த அந்த அநியாயத்தை இந்த இல்லலாட்சியில் ஓரளவு சொல்லி இருந்தாலும் இதை பற்றி அமெரிக்காவோ அல்லது இங்கு இந்த நாட்டுக்களை தலையை புகுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற ஏனைய நாடுகள், ஏன் இந்தியாவாக இருந்தால் என்ன அல்லது ஏனைய வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அதாவது ஐரோப்பிய நாடுகளாக இருந்தால் என்ன, இந்த மக்களுக்கு உதவி செய்வதற்கோ அல்லது இந்த மக்களுடைய குடியேற்றத்திற்கோ இந்த மக்கள் அங்கு போய் வாழ வேண்டும் என்பதிலே அவர்கள் எந்தவித தங்களுடைய கருத்தை அல்லது உதவியை அல்லது அதற்கான ஒத்துழைப்பை செய்வதாக நாங்கள் காணவில்லை. எனவே எங்களுக்கு நாங்கள் எந்த நாட்டிடமும் நாங்கள் கேட்க தயாரில்லை. இந்த நாட்டிலே வாழுகின்ற அரசியல் இருக்கின்ற கட்சிகள், இருக்கின்ற அமைச்சர்கள், இருக்கின்ற தலைமைகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த மக்களுடைய குடியேற்றத்திலே நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் அன்பாக நான் வேண்டிக் கொண்டு, அதே போல இந்த நாட்டிலே நாங்கள் மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்கள் அல்லது மாறி மாறி இருக்கின்ற எதிர்கட்சிகள் தங்களுடைய வாசிக்காக பேசாமல் நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு இந்த நாட்டில் மீண்டும் ஒரு யுத்தம் வந்து விடாமல், மீண்டும் ஒரு அழிவு வந்து விடாமல், மீண்டும் ஒரு இவ்வாறான பிளவுகளும் பிரச்சனைகளும் துன்பியல் வாழ்வும் வந்து விடாமல் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக, இது இலங்கை, இது தமிழர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கத்தோலிக்கர்களுக்கும் சொந்தமான நாடு என்ற உணர்வோடு வாழுகின்ற ஒரு சூழலை இந்த நாட்டிலே ஏற்படுத்துவதற்கு அவ்வாறு எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும் இருக்கின்ற எல்லோரும் இந்த விடயத்திலே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொண்டு, அண்மையிலே ஜனாதிபதி அவர்கள் இது சம்பந்தமாக இந்த எல்எல்ஆர்சி விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக ஒரு ஜனாதிபதி செயலாளர் தலைமையிலே அதற்கான ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தி இருக்கின்றார். எங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய இந்த விடயத்தை நடைமுறைப்படுத்துகின்ற விடயங்களை நாங்கள் அந்த கட்சிக்கு சொல்லி இருக்கின்றோம். ஜனாதிபதிக்கு எழுத்து மூலமாக நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். எனவே அந்த விடயத்திலே நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்றும் கூறி, நிச்சயமாக அந்த விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது என்றும் கூறி, சந்தர்ப்பம் தந்தமைக்காக